இந்த தெருநாய் பிரச்சனை வந்து பயங்கரமா நீயா நானால பேசினதுக்கப்புறம் பெரிய ஒரு விஷயமா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. உத்தரப்பிரதேசம் கவர்மெண்ட் வந்து பெரிய ஒரு ஆர்டர் குடுத்துருந்தாங்க. நான் தெருநாய பத்தி பேசும்போது, இந்த மாரி பாசிபிளான ரியலிஸ்டிக்கான சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி தான் பேசியிருந்தேன். அத தெரியாத நெறைய பேர் வந்து ரொம்ப அசிங்கமா பேசியிருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஜென்ரலா வந்து ஒரு அறிவே இல்லாத ஆட்கள் தான். ஏன்னா, அந்த மாரி பேடா கமெண்ட் பண்ணவங்க. ஸோ நான் வந்து இந்த மாரி ஒரு அதாவது ஒரு நல்ல ஒரு திட்டத்த வந்து கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ உத்தரப்பிரதேசம் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த ஒரு தூண்டுதலுமே இல்லாம ஒரு மனிதர வந்து நாய் கடிச்சதுன்னா, அதுக்கு ஆயுள் தண்டனை குடுக்கணும். அதாவது விலங்குகள் காப்பகத்துல அது அடைக்கப்படணும்னு சொல்லியிருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் அது கடிக்குதுன்னா 10 நாள் வந்து அது காப்பகத்துல கொண்டு போய் அடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப அதே நாய் இன்னொருத்தவங்கள கடிச்சதுன்னா, அது ஆயுள் முழுக்க வந்து காப்பகத்திலே இருக்கணும் அப்படிங்கிற மாரி அவங்க வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க. அதே மாரி இப்போ வந்து தெருநாய்க்கள வந்து வளர்க்குறாங்கல்ல, அவங்க வளர்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க தெருநாய்க்கள் வளர்க்கிறதா இருந்தா, அவங்க பத்திரத்துல சைன் பண்ண சொல்றாங்க. டாக் லவர்ஸ்லாம் வந்து நீங்க வந்து அதாவது அடாப்ட் பண்ணிக்கிட்டு, அத வளர்த்து ஆயுள் முழுக்க வந்து அத நீங்க வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து இங்க ஒரு ரூல்ஸ் தமிழகத்துக்கு வந்தா இது பயங்கரமா வந்து பெர்ஃபெக்ட்டா ஒரு பொருந்துற ஒரு ரூல்ஸ்ன்னே நினைக்கலாம். இந்த மாரி ரிலவென்ட்டா இதே மாரி நம்ம ஊர்லயும், நம்ம ஊருக்கு தகுந்த மாரி திட்டங்கள் வரணும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு மக்களும் ஒத்துழைக்கணும். கவர்மெண்ட்டும் இதுல வந்து இந்த மாரி திட்டங்கள கொண்டு வந்துச்சுன்னா, இந்த தெருநாய்க்கள் பிரச்சனை வந்து பொதுமக்கள் வந்து கொஞ்சம் வந்து சேஃப் ஆவாங்க அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை கூட.